ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்துட்டு நம்ம டே 2 இன் மக்காவ். ஸோ காலையிலே கிளம்பிட்டோம், நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுத்தோம். வீட்டில் வந்துட்டு சத்து மாவில் வந்துட்டு ஒரு உருண்டை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்ன்ட்டு அது ரெண்டு சாப்பிட்டோம். அப்புறம் சுக்கு காப்பி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு எங்கே போக போகிறோம்? இன்னைக்கு வந்து பெரிஷியன் மக்காவ் போக போகிறோம். அப்படின்னா லைக் வந்துட்டு இப்போ நம்ம ஈஃபில் டவர் இருக்குல்ல, நம்ம பிரான்ஸ் பாரிஸ்ல, அது மாதிரியே வந்துட்டு ஒரு ஈஃபில் டவர் இங்க இருக்கும். அதாவது மினி யூரோப் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அது இங்க வந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், போட்டோசீனிக்கா இருக்கும் எல்லாமே. ஆல்ரெடி நீங்க பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல பார்த்த எல்லா விஷயமும் அங்க இருக்கும். அதாவது யூரோப் கண்ட்ரீஸ். ஆமா, மோஸ்டா அந்த இட்டலி அதுல இருக்கிற அந்த வெனிஸ் செட்டப் இருக்கும் அங்க. ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஃபில் டவர், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிளேஸ் இருக்கும், அது என்னன்னு தெரியல. அங்க லண்டனர். சோ அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு முடியல. சோ அதனால அங்க போய் யூரோப்பும் போனோம். அந்த அளவுக்கு நம்ம பாப்போம். இதுதான் மோமோட அவுட்ஃபிட். டால் மாதிரி இருக்கால, நானே நீயே சொல்லிக்க கூடாது. சோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எல்லாமே வாங்கினது புதுசா, எதுவுமே பழசே இல்ல. சரி, நம்ம இது மாதிரி கண்ட்ரிஸ் என்ன வாரமா போவோம். போறது ஒரு வாட்டி கொஞ்சம் போட்டோஸ் எடுக்க. நாங்க ஆஃபர்ல தான் வாங்குனோம். எல்லாமே ஆஃபர். தேடி ஒவ்வொரு ஆஃபர் கடையில போய் வாங்கணும். ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஆக்சுவலி எங்க ஹோட்டல்ல இருந்து ஒரு ஃப்ரீ ஷட்டில் இருக்கு, பெரிய பஸ். அது வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போய் நம்ம போக வேண்டிய இடத்துல விட்டுருவாங்க போல. அது ஏன் ஃப்ரீன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். கரெக்டான வழியா என்ன ஏது ஒன்னும் தெரியல. சொன்னாங்க இந்த வழி. ஆமா, இப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ ஷட்டில் டு பெரிஷியன். ஓகே, தேங்க் யூ. ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ ஷட்டில் போல. அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இதுக்கு போகணும். இங்கே பாரு பெட்டு. ஓ, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் ஃப்ரீ ஷட்டில் இருக்கு போல. 9 AM to like 9 PM வரைக்கும். ஓ, இதுக்கு கியூவெல்லாம் இருக்கு. பட்டு பரவாயில்ல, ஃப்ரீயாவே கூட்டிட்டு போயிட்டு. நான் அதான் சொன்னேன், எவ்ரி 12 to 15 minutes வந்துட்டு ஃப்ரீக்வன்சியாக வந்துடும். ஃப்ரீக்வெண்டா வந்துரும் பஸ். அவங்களே ஃப்ரீக்வன்சி எவ்ரி போட்டுறாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து எவ்ரி 12 to 15 minutes. ஓகே. நான் வந்து பல லாங்குவேஜ் பேசுறதுனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் எனக்கு கொஞ்சம். ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங். எனக்கு அந்த இடம் போகிறது தான் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி இருக்குன்ட்டு. அதாவது லண்டனுக்கு போக முடியாதவங்களாம் இங்கே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நைட் டைமில் தான் இன்னும் சூப்பராக இருக்கும் டேவை விட. போயிட்டு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லலாம். நேற்று எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது மட்டும் தான் போகிறேன். ஏன்னா உள்ளே நிறைய பிளேசஸ் இருக்கும். ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே வந்துட்டு ஒரு 4-5 பிளேசஸ் இருக்கிற மாதிரி. அதான் மெயின். இப்போ வந்து நம்ம இடத்துல எப்படி பீச்சு, லைட் ஹவுஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி குட்டி குட்டி பிளேஸ் எல்லாம் பீச் அளவுக்கு இருக்காது. ஸோ இதுதான் நம்ம போகிற பஸ். இவ்வளோ பெரிய பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கடா போயிட்டு வர்றதுக்கு. ஆமாம், இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கலாமா? ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கலாம். இங்கே வந்து பிறகு தெரியுது ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே இங்கே ஃப்ரீ ஷட்டில் இருக்குது. நம்ம டைமிங். ஆமாம், டைமிங் இருக்குது. நம்மளுக்கு தெரியல. இப்போ இதுவே எங்களுக்கு ஹோட்டலில் சொன்னதால் தான் தெரிஞ்சது இப்படி ஒரு ஃப்ரீ ஷட்டில் இருக்குன்னு. இல்லைன்னா நம்ம பஸ்ஸோ இல்லைன்னா டாக்ஸி எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஷட்டில் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு 1500 ஒரு பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிக்கெட் வாங்கி. இங்கேருந்து எவ்வளோ நேரம்? ஏன்னா 10 to 15 minutes தான் நினைக்கிறேன். மக்கள் ஒரு குட்டி பிளேஸ் தான், 15 minutes ஆகும். மோஸ்ட் ஆஃப் தெம் வந்துட்டு டாக்ஸி ஓட்டுறாங்க. போனஸ் காசு பார்க்கலாம். இங்கே பலன்னு இருக்கு. BMW எல்லாம் கார் வச்சிருக்காங்க, அதாவது டாக்ஸி வச்சிருக்காங்க. ஜென்ரலாக ஏதாவது ஒரு ஏஜென்சி வழியாக போயிருந்தோம்னா எல்லாத்துக்குமே காசு போட்டிருப்பாங்க. லைக் ஹோட்டலில் நாங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அதுக்கு ஒரு சார்ஜ், டாக்ஸி சார்ஜ். லைக் வந்துட்டு நிறைய ஏஜென்சி கம்மி ரேட்லேயும் ஆஃபர்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு லாபம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த லாபத்தை நம்ம இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயமே பாப்பா அவங்க நம்ம கிட்ட வரும்போது ஒரு அமௌண்ட் போடுவோம்ல. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மேபி லைக் எங்களுக்கு ஒரு 35+ இல்லை 40+ இருக்கும்போது எங்களால் இந்த மாதிரி வாக் பண்ண முடியுமா? அப்போ ஆனால் ஏஜென்சி எடுத்துக்கலாம். ஓடுற வயசு அப்போ தான் நிறைய நம்ம எல்லாரும் ஓடுற வயசுல சம்பாதிக்கணும்னு ஓடுற வயசு சுத்தணுன்ற பாருங்க. இங்கே நம்ம தங்கணும்னா சும்மாவே வெளியே வந்துட்டு உட்காந்தாலே எல்லாமே ஃபோட்டோசீனிக்காக தான் இருக்கும் போல. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு பஸ்லேருந்து இறங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்திருக்கோம்? வெனிஷியன் மக்காவ். எஸ், இங்கே பாருங்க, செம்மையா இருக்கு. The Venetian Mecco. இது என்னது ஆக்சுவலி? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூரோப்ல இருக்குல அந்த வெனிஸ் செட்டப்ல இருக்கும். உள்ள அந்த ஒரு என்ன சொல்றது போட்ல எல்லாம். அங்க தான் ஃபர்ஸ்ட் போறோமா? ஃபைன். இங்க பாருங்க, ஃபுல்லா பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா இது வீடியோல இவ்ளோ அழகா தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா செம்ம அழகா இருக்கு. நேர்ல பார்க்க அழகா இருக்குடா. போட்டோல கேப்சர் ஆக மாட்டேது. யூரோப் போக முடியாதவங்க கண்டிப்பா இங்க வாங்க. லைக் இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 1 lakh உள்ளே நீங்க முடிச்சிடலாம். சூப்பரா இருக்கு. எல்லாமே சேர்த்து சொல்றேன். ஆமா, சொல்றேன். அதெல்லாம் வந்துட்டு தனியா சொல்றேன். எப்படி நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம், எப்படி ஏதுன்னு. ஏஜென்சி எல்லாமே நீங்களே போனீங்கன்னா ரொம்ப சீப்பா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் 1 week. சோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது இப்போ மக்காவ்ல இருந்து ஏதோ ஒரு வேற கண்ட்ரிக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா இப்போ கூலிங் கிளாஸே தேவையில்லை. சாரி. இல்ல, ஆக்சுவலி நாங்க கூலிங் கிளாஸ் வந்துட்டு எதுக்கு வாங்கினோம்னா வெளியே இது மாதிரி போடுறதுக்கு தான். ஆனா வந்துட்டு அது வெளிநாட்டுல தானே போட முடியும்.
நம்ம உள்ள போட்டு எங்க சுத்துறது மேக்ஸிமம். அதனால தான் சரி எங்கேயாச்சும் போடுன்றதுக்காக தான் போடுறோம். சீன் நினச்சிக்காதீங்க. இல்ல அது மட்டும் இல்லாம மெயினா வாங்குது அதுக்காகலாம் இல்ல. இவன் கண்டிப்பா சொல்றான் கண்ணு டயர்ட் ஆயிடக்கூடாது. ஆமா கண்ணு டயர்டா வெயில்ல சுத்துறோம் நம்ம தனியா. எனக்கு மெயினா அந்த இட்டாலி செட்டப்ல ஒண்ணு இருக்கும் அது பார்க்கணும். உள்ள வந்துட்டு லைக் அது நான் போட்டோஸ்லயே பார்த்து நேர்ல பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆக்சுவலி இவ சொன்ன எல்லா விஷயமும் 3rd ஃப்ளோர்ல இருக்கான். அப்புறம் எப்படி கட்டிருப்பாங்க தெரியல எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. ஸோ எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அதனால நாங்க வந்துட்டு இந்த போட்டோ காமிச்சு இது எங்க போகணும் எப்படி போகணும் அப்படின்னு 3rd ஃப்ளோர் இப்படின்னாங்க போவோம். அதனால உள்ள ஃபுல்லா ஏசி இருக்கு டயர்ட். அப்போ அது என்ன ரியல் ஸ்கை இல்லையா உள்ள இருக்குது? அது மாதிரி தான் இருக்கும். அந்த செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ஓப்பன் ஏர்ல இருக்கும் வெளியில. இது வந்து உள்ளுக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு வெனிஷியனுக்கு வந்துட்டோம். ஆமா ஆக்சுவலி வந்து நாங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டோம். இப்போ vlogகாக திருப்பி ஒரு ரவுண்ட் போறோம். ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. நம்ம வெனிஸ்லாம் போறதால இங்கே வந்துட்டு அங்கேயாச்சும் வெயில் இருக்கும். இங்க வந்து பாருங்க நேச்சுரலா ஸ்கை எல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஏசி தான். ஆனா ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் உள்ள இருக்க மாதிரி இருக்கு. யூரோப்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. யூரோப்பா என்னது இது? யூரோப்ல தான் வெனிஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. அது வார்த்தையால சொல்லவே முடியாது. ஒவ்வொரு என்ன சொல்றது எல்லா இடத்துல இருந்து நின்று போட்டோ எடுக்கணும் போல இருக்கு. ஆனா 3 பிளேஸ் இன்னைக்கு போனோம் இல்லையா? அதனால மனசு கேட்காம சரி ஓகே வந்த வரைக்கும் ஓகே நம்ம பார்க்கணும் எல்லாமே பார்க்காம மிஸ் பண்ற கூட. ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து ஹாங்காங் போறோம். ஸோ இன்னைக்கே நம்ம முடியுது அந்த 3 பிளேஸ் கண்டிப்பா கவர் பண்ணி தான் ஆகணும். அதுதான் இங்க மெயின். அதுக்காக ஸோ இப்போ பாருங்க அப்படியே ரியலிஸ்டிக்கா செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த தரை மழை பெஞ்ச மாதிரியே தரை. ஆனா இது எல்லாமே என்ன சொல்ற செட்டப் தான். தண்ணி இல்ல ஸ்கை இல்ல லைட் மட்டும்தான் ரியலிஸ்டிக்கா லைட் கொடுத்துருக்கான். ரொம்ப அழகா இருக்கு. அதாவது எப்படின்னா எனக்கு அப்படியே இங்கேயே தங்கிடலாம் போல இருக்கு. இனிமே நாங்க போற பிளேசஸ் கூட இவ்வளவு அழகா இருக்குமா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனா இங்க ஃபுல் டே நாங்க ஹாஃப் டேல கிளம்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா ஃபுல் டே இருந்து இங்கேயே ரசிச்சுட்டு தான் போகலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க. அதுவும் இல்லாம இங்க இந்தியன்ஸே பார்க்க முடியலையா என்னன்னு தெரியல. எந்த கண்ட்ரி போனாலுமே கொஞ்சம் நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஆனா இங்க நான் ஹார்ட்லி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியனை பார்த்துருக்கோம். அது நான் ஏன் இது சொல்ல வந்தேன்னா எங்க ட்ரெஸ்ஸிங் மேபி இங்க அது மாதிரி யாரும் போட மாட்டாங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வந்து பியூட்டிஃபுல் அழகா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க கியூட். இது அவங்க தான் சொன்னாங்க. நான் வீடியோ வேணா அட்டாச் பண்றேன். வந்து பார்த்து பேசுறவங்களாம் நான் வீடியோ அட்டாச் பண்றேன். ஏன்னா அது நைஸா வீடியோ எடுத்தோம். சரி நம்ம வாயிலே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. இது மாதிரிலாம் கமெண்ட்ஸை தான் நம்புவீங்க. செம்ம ஹாப்பியா இருந்தது. எல்லாரும் வந்து எப்பவுமே எங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பெருசா இருக்காது. ஏன்னா லூஸ் மாதிரி சுத்தி நிப்போம் சென்னையிலாம். ஏன்னா ஒரு நைட்டி ஒரு அரை ட்ரெஸ் ஒரே ஒரு 2-3 நைட் ட்ரெஸ் 2-3 ஷார்ட்ஸ் வச்சுதான் நம்ம ரீல்ஸ் ஃபுல்லா பண்றது. ஏன்னா அதுலதான் கேமரா கொஞ்சம் நல்லா வெளிச்சமா தெரியும். சில கலர்ஸ்லாம் கொஞ்சம் டல் அடிக்கும்ல அது மாதிரி. இது வந்துட்டு டவுன்லாம் இல்ல 3rd ஃப்ளோர்ல இருக்க ஒரு செட்டப். இது வெனிஷியன் செட்டப். இங்க ஃபுல்லா வாட்டர். இதுல வந்துட்டு இப்போ போட்டிங் போலாம். நாங்க கேட்டிருக்கோம். போட்டிங் ஃப்ரீ ஆன உடனே போட்டிங் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. அதாவது என்ன இவ்வளவு சொல்றேன் நிஜமாலே அங்க போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அது லைக் நம்ம இவ்வளவு லோ பட்ஜெட்ல ஃப்ரீயா வந்து இவ்வளவு பாக்குறோம். அந்த மாதிரி கண்டிப்பா ஹாங்காங் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மக்காவ் வாங்க. எந்த கண்ட்ரி பிளான் பண்ணணும் லிஸ்ட்ல இருந்ததாலும் இது வச்சுக்கோங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். சீப். நம்ம எப்படி வாழ்றோம் பொறுத்துதான். நீங்க வந்துட்டு வெளியே சாப்பிடாம நம்மளே கொஞ்சம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டோம்னா சீப் தான். இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் நிறைய பிராண்டே பார்த்தது இல்ல நாங்க. அவ்வளோ பிராண்டு. கப்பல்ல போறவங்க பாட்டு பாடிட்டே போறாங்க. ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்னதுடா பிராண்டு? எல்லா பிராண்ட் செம்ம காஸ்ட்லி எல்லாமே. இந்த பிராண்ட்லாம் வந்துட்டு பார்த்ததே இல்லை எங்கேயுமே பார்த்தது இல்லை. நம்ம அப்படியே எல்லா பிராண்டும் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்குவாங்களேன். இருந்தாலும் ஸ்டில் இந்த மாதிரி பிராண்ட்லாம் நம்ம சென்னையிலயோ பெங்களூர்லயோ பார்த்ததெல்லாம் இந்த ஷூ அடிடாஸ் ஸ்கெச்சர் பூமா நைக். நீங்க அதை தவிர்த்து அவ்வளோ இருக்கு. இந்த அழகை பாருங்க. இது ரைடுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த போட் ரைடில் போயிட்டு ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுப்போம். எங்களுக்கு எப்படி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் தெரியல. பட் நாங்கள் என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் அங்கே பாருங்க பாடுறாங்க பாருங்க. ஹாய். ஐயா ஹாய் சொல்ல மாட்டாங்களே. இதோ சொல்லிட்டாங்க பாருங்க ஹாய்.
பாடிட்டே ஹாய் சொல்றாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல கேசினோ இருக்கு. இங்க ரொம்ப ஃபேமஸ் போல கேசினோ. ஆமா, கவர்மெண்டே நடத்துது போல. நிஜமாலே சொல்றேன், செகண்ட் டே ட்ரிப் பயங்கர சாட்டிஸ்ஃபை. ஆமா, பத்த மணிப்பா. இது நம்ம வந்துட்டு நல்ல வேலை கரெக்டா அலாரம் கூட வைக்கல, நாங்க அப்படியே தூங்கிட்டு அசதியில திடீர்னு சும்மா ஒரு வெளிச்சம் பார்த்து எழுந்ததுதான். இல்லைன்னா 12 மணி ஆனா இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. டைரக்டா ஈஃபில் டவர் தான். நெக்ஸ்ட் நம்ம அதுவும் பார்ப்போம். நாங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ இன்னொரு ரவுண்டு போறோம். நாங்க அந்த அக்கா வந்துட்டு முன்னாடி பாடுறத போய் எடுப்போமா? ஃபாஸ்டா போயிட்டு உங்களுக்கு. ஐயோ, செப்பல் வேற. இவ வேற இந்த மாதிரிலாம் செப்பல் போட மாட்டாலாம், போட்டு தடுக்கி விழுந்துட்டு இருக்கான். இப்போ நான் பாடுறத காட்டுறேன் பாருங்க. பாட்டு பாடி முடிச்சிட்டாங்க. பாட்டி பண்ணி முடிச்சிட்டாங்க. டயர்ட் ஆயிட்டாங்களோ? இந்த பாருங்க படத்துல. சூப்பர். அந்த டைமே பாடுறாங்களா? ஆனா ரெக்கார்ட் ஆகுமாடா? ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல, நம்ம பேசிதான் ரெக்கார்ட் ஆகும். பட் இட்ஸ் ஓகே. வாங்க ரைட் போகலாம். எவ்வளோன்னு கேட்போமா? ஆக்சுவலி வந்து இப்போ நாங்கள் விசாரித்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ரௌடாக இருந்தாலும் சரி அப்புறமா போகலான்னு நினச்சோம். பட் இப்போ போய் டிக்கெட் வேலை கேட்டக்கப்புறம் கொஞ்சம் இல்லை நிறைய டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். 7000 ரூபா கட்டணும். இந்த ஸ்டெச் டு அந்த ஸ்டெச் கிட்டத்தட்ட என்ன ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும். அந்த அவ்வளோதான் இருக்கும். ஜஸ்ட்டு மிதந்துட்டு அந்த வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்து இறக்கி விட்டுருவாங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் 7000 நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணால் வேற எங்கேயும் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லை, அவ்வளோ வத்தா. ஆல்ரெடி போட்டில் நிறைய போட்டில் போயிருக்கோம் நம்ம. அதே போட் தான், பட் இந்த இடத்துல போகிறது கொஞ்சம் ஸ்பெஷல், அவ்வளோதான். பட் நான் அதுக்கு 7000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுமான்னு யோசிக்கிறேன். பட் போக மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். பட் வாய்ப்பில்லை. இந்த போட்டிங்க்கு நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை. வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலி உட்காந்துட்டு போகிறத விட இப்படி பார்த்து ரசிக்கிறதே ரொம்ப அழகாக தான் இருக்கு. ஸோ நம்மளை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். நம்ம நிஜமாலே வெனிஸ் போகும்போது காசு கொடுத்து போயிட்டு வரலாம். ஏன் நம்ம யூரோப் போவோம், அந்த மாதிரி நம்ம வளருவோம். அப்போ வந்துட்டு நம்ம 7000 என்ன 20000 கூட்ட கூட போட்டிங் போகலாம். கண்டிப்பா போதும். பட் இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இது குறை சொல்ல மாட்டேன். பட் காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ டன். இந்த பிளேஸ் முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் போலாம். எஸ், ஹைலி ரெக்கமெண்டட். கண்டிப்பா பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரி போனா ஒரு ஃபாரின் ஃபீல் கிடைக்கணும்னா இங்க வாங்க. அதுவும் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இப்படி பார்க்குறது, ஃபோட்டோஸ் எடுக்கலாம், எல்லாமே ஃப்ரீ. ஒர்த். லைட்டாக டிசப்பாயிண்டடாக கேச்சா போயிருக்கலாமோன்னு. பட் நம்ம நிறைய நாள் தங்கணும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். பட் இதுக்கு நான் ஒரு கண்ட்ரி மட்டும் நம்ம போகல. ஆமாம், ஹாங்காங் வேணும் போகல. ஹாங்காங் ஃபர்ஸ்ட் போகிறோம். நாளைக்கு 2 கண்ட்ரி வேற போகிறோம். அதனால நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அங்கே ஏதாவது இன்னும் நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியும். நீங்க பாருங்க, இந்த மாதிரி உட்காந்து ரைடு போறோம், அவ்வளவுதான். இதுக்கு 6000, ஒரு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு. இப்போ ஆண்டி கிட்ட வராங்க. ஆண்டின்ற பேர் அக்கா கிட்ட வராங்க. கியூட்டா இருக்காங்க. நாங்கள் இப்போ அந்த வெனிஷியன் முடிச்சுட்டு இப்போ லண்டனர் போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பாரிஸ் போகிறோம். அது எங்கே இருக்கிற அந்த வெனிஷியன்லேருந்தே அண்டர் கிரவுண்டில் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. மேலே ஃபுல்லாக ரோடு, ஆனால் கீழே அப்படியே டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. சமல வேற லெவல். அதுவும் இங்க மால். இது மாலா இல்லை வந்துட்டு ஒரு உலகமே கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய பிராண்டும் இங்க தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, லூயிஸ் விட்டான். பயங்கர காஸ்ட்லியான பிராண்ட். பெரிய ஹீரோயின்ஸ்லாம் இது வாங்கி வச்சாதான் அவங்களுக்கு பெருமை. அந்த மாதிரி. ஆமா, நம்ம இப்ப பாரிஸ் போல பெரிஷியன் மக்காவுக்கு போட்டோ சீனிக்கா இருக்குல்ல அங்க. சரி, பாரிஸ் போயிட்டு போவோமா? சரி, ஓகே गाइस. நம்ம வந்துட்டு பாரிஸ் போயிட்டு அப்புறமா லண்டன் போலாம். பார்த்தீங்களா, நாங்கள் வெனிஸ் போயிட்டோம். இப்போ லண்டன் பாரிஸ் போகிறோம். நெக்ஸ்ட் லண்டன். அந்த சைட் போனால் லண்டனர், இந்த சைட் போனால் பாரிஸ். எஸ், இது அப்படியே பயங்கரமா இருக்குடா. செம்மையா இருக்குல்லடா, வேற லெவல்ல இருக்கு. சரி, இப்போ நம்ம பாரிஸ்ல இருந்து இதே வழியா வரலாமா இல்ல வரக்கூடாதா? இதே வழியா வரலாம்ல. எப்படியாலும் வரலாம். இது ரோட்ல போனோம்னா வெயில்ல நம்ம இது பண்ணோம். உங்க உள்ள ஃபுல்லாவே ஏசிலேயே நடந்து அப்படி போயிட்டு ஃபுல் ஏசி. ஆனா இங்க ஒரு லூயிஸ் விட்டோம், இங்க ஒரு லூயிஸ் விட்டோம். உள்ள போகலாமா? சும்மா உள்ள போக முடியுமா? வாங்க காட்டலாம். சும்மா போலாமா? ஒரு போட்டோ எடுக்கலாமா? நாட் அலோட். கேமரா நாட் அலோட்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நமக்கு அவ்வளவு பெரிய பிராண்ட் இல்ல அது, சும்மா இல்ல. அதே எல்லா பிராண்ட்ல இருக்கு, அதே ஹேண்ட் பேக் தான் இருக்கு. ஆனா அது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப பாஷ், உலகத்திலே ரொம்ப பெரிய கம்பெனி அதுதான். ஒரு ஹேண்ட் பேக்குக்கு வந்துட்டு 5 lakhs 6 lakhs கொடுத்து வாங்குறது. எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. அப்படியே பணக்காரனே ஆனாலும் நான் வாங்கி தர மாட்டேன்.
என்னடா அது ஒண்ணு போட்டிருக்கு $55,000. அது என்னன்னே தெரியல இது. ஈஃபில் டவர் வந்தாச்சு. வாவ், லண்டனர். அதான் லண்டனர். நம்ம ஓகே, இங்க இருந்தே காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஈஃபில் டவர் போறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க இருந்து அந்த வியூ காட்டுறேன். ஏன்னா அங்க இருந்து க்ளோஸ் அப்ல அது காட்ட முடியாது. தெரியுதா? அதான் லண்டனர். அங்கதான் நம்ம போறோம் நெக்ஸ்ட். இந்த சைடுல பாருங்க ஈஃபில் டவர். அங்க கிட்ட போனா கூட எடுக்க முடியுமா தெரியல. பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் டவர் எப்படி இருக்கும்? இது ஆக்சுவலி பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் டவர் ஹைட்லாம் இல்ல, பட் இதுவே இப்படி இருக்கு. அது செம்ம பெருசா இருக்கும்ல. பரவாயில்ல, நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த ஈஃபில் டவர் கொடுத்தது பெரிய விஷயம். செம்மையா இருக்கு பாருங்க கைஸ். இங்க இருந்து அது வரைக்கும் இது கேமரால மேபி குட்டியா தெரியுது. அந்த பில்டிங்ல கிட்டத்தட்ட 60 ஃப்ளோர் இருக்கு. அதுக்கு மேலயே இருக்கு. ஆமா. இப்போ வந்துட்டு பாரிஸ் அந்த ஈஃபில் டவர் பார்க்க அந்த பிரிட்ஜ் வழியா போறோம். போய் பார்க்க போறோம். அப்ப இதெல்லாம் ரொம்ப டிவில படத்திலே பார்த்துட்டு இங்கெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு குழந்தை மாதிரி லூஸ்தனமா பண்றோம். ஓகே, ஆனா வர்த். செமையா இருக்கு. So excited. நாங்க ஈஃபில் டவர் என்ட்ரன்ஸ் தேடி ஈஃபில் டவர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஓ, இப்படிதான் போடுமா? ஓ, இது வேணும்னா இது பார்க்கலாம். ஈஃபில் டவர் மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, மினியேச்சர். எல்லாமே கியூட்டா இருக்கு. ஸோ நாங்க வந்துட்டு நைட்டும் போகலாம், வெளியே இருந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கிட்ட போயிட்டு வெளிச்சத்திலே போட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்றதுக்காக பர் பர்சன் $75. எஸ், கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இட்ஸ் ஓகே. 75னா எவ்வளவு? நம்ம ஊர் கணக்குப்படி 750. நல்லா இருக்கும்ல இப்போ எடுத்தா. அதனால இப்போ போலான்னு இருக்கோம் கைஸ். பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்றதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரல் இல்ல, இவங்களே இப்படி போட்டிருக்காங்களே. நிஜமான ஈஃபில் டவர் எப்படி கட்டினாங்கன்னு பயங்கரமா போட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் நின்று படிக்க முடியாது, அதனால இஷ்டத்துக்கு ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருப்பாங்களோ இப்படி ஏறி போகும்போது. ஓ, இங்க வந்து கிரீன் ஸ்கிரீன்ல போட்டோ எடுத்தா ஈஃபில் டவரை மர்ஜ் பண்ணிடுவாங்க போல. வேணாம், ஆக்சுவலி மேல போறதுக்கு தான் $75 ஆகும். அது மேபி ஃப்ரீ. நானும் ஒண்ணு பார்த்து டென்ஷனா வரேன். அதுக்கப்புறம் ஃப்ரீன்றாங்க. என்னன்னு தெரியல, என்ன கதைன்னு தெரியல. மேல எப்படி போகணும்? some 60 ஃப்ளோர்ஸ் இருக்கு போல. செம்மையா இருக்கு பா. பட் ஆனா மேல இப்ப போறது ஒர்த்தா இருக்குமாடா $75 கொடுத்து? இல்ல நைட் போலாமா? தெரியல, நைட் போலாம். நைட் போலான்றியா? அது வரைக்கும் என்ன பண்றது? இங்க ஒரு ஃபுட் கோர்ட் கூட இல்லையே. அங்க லண்டனர் பஸ் எல்லாம் போகுது பாரு. அந்த லண்டன்ல இருக்க பழைய பஸ்ஸஸ்லாம் அங்க இருக்கு. அங்கெல்லாம் போய் நம்ம போட்டோஸ் எடுப்போம். சோ நம்ம இங்க இருந்து இப்போ நம்ம ஈஃபில் டவரை இப்படி போட்டோ எடுக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? இங்க இருந்து பாக்கும்போது ரொம்ப பெருசா தெரியுது. பயங்கர பெருசு. சான்ஸே இல்லல. மேல அது வரைக்கும் போலாம் போல. அந்த லிஃப்ட் உள்ள போறதுக்கு காஸ்ட் நினைக்கிறேன்டா. போலாமா வேணாமா? போலாமா? சாப்பிட்டு போலாம். சாப்பிட்டு போலாமா? கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து மீதி எடுப்போம். சரி, ஓகே. ஃபைனலி we came. இல்ல ஃபைனலி இல்ல, நிறைய வாட்டி ஃபைனலி சொல்லிட்டோம். ஆக்சுவலி ஈஃபில் டவர் வந்துட்டு நைட் டைம்ல லிஃப்ட்ல போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா செம்ம வெயில். எங்களுக்கு எந்த போட்டோஸும் நல்லாவே வரல. ஆப்போசிட் வெயிலா. நம்ம மொபைல் கேமரால எல்லாம் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏதோ வேற ஏதாவது செட்டப்லாம் இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அதனால அது எப்படிதான் எடுக்கணும் போல. உங்களுக்கு தெரியுதா லொகேஷன்? அதான் இப்போ ஈஃபில் டவர் வந்துட்டு மார்னிங் டைம்லேயே காட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நைட் டைம் லைட்டும் இருக்கும் கொஞ்சம். அப்போ நம்ம வீடியோஸ் போட்டோஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு நிற்கவே முடியல. இப்போ நான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேர்க்குது பயங்கரமா. வேர்க்குது பர்சன்ல இரிட்டேட் ஆகுது ஸ்கின்னெல்லாம். அதனால தான். ஸோ வந்துட்டு இதுதான் ஈஃபில் டவர். நான் மார்னிங்ல இந்த வியூ காட்டுறேன். ஏன்னா நைட் டைம்ல இந்த கேமரால எப்படி வரும்னு தெரியல. ஸோ நாங்க போன்ல எடுக்கலாம். அப்போ வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டு லிஃப்ட்ல மேல போலான்னு பிளான் பண்றோம். இப்போ யாருமே இல்லை, பட் எல்லாம் நைட் தான் போவாங்க போலல்ல. எல்லாமே இரும்பு தான் போலல்ல. நான் ஏதோ இதுல பண்ணிருப்பாங்க செட்டப். என்ன காத்துல ஆட மாட்டேது அப்படின்னு நினைச்சேன். இங்க பார், போட்டோ எடுக்கிறேன். இங்க இப்ப இடம் எடுக்க முடியாது, நைட் டைம் எடுக்க முடியாது. கிட்ட வச்சுக்கோ, ரொம்ப தூரமா வைக்காத. எப்படின்னு இல்லை. அந்த மாதிரி இல்லை. இங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த லாக் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு லவ்வர்ஸ் போடுறாங்க போல. ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப கிட்ட இருந்தாலும் பட்டு ரசிச்சுட்டு நம்ம நினைச்ச மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த ஸ்டுடியோ சிட்டி போக முடியுமா? போலாம்டா, போலாம். ஓகேவா? கேம்ஸ் தான் போல. அங்க பாரு உள்ள போட்டுருக்காங்க பாரு. நாங்க போய் சாப்பிட்டுட்டு தென் ரெஸ்ட் எடுத்துட்டு லண்டனர் போலாம். திருப்பியும் ஈவினிங் வந்துட்டு ஈஃபில் டவர் வந்து ப்ராப்பரா ஏதாச்சும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும். கண்ணாடி போட்டிருக்கேன்னா காரணங்கள் நிறைய இருக்கு. கண்ணுல இருந்து தனியா வருது ஒரு மாதிரி. நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம்னு இதுல இருந்து தான் தெரியுது. பட் வெயில் நம்ம ஊர் வெயில் மாதிரி இல்ல, ரொம்ப அடிக்குது. ஆமா, எரிஞ்சிருவோம் போல அந்த மாதிரி வெயில். இங்க பாருங்க வியூ, ஃபுல் வியூ பாருங்க. லண்டனர் வியூ செம்மையா கட்டி இருக்கேன்டா. இது பாடுறா அந்த இல்ல அந்த பிரிட்ஜ் தான் அப்படியே கனெக்ட் ஆகும். அந்த வெனிஷியன் மக்காவுல இருந்து அப்படியே லண்டன் இருக்கு. நல்ல வேளை ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருந்தனால நம்ம பழப்பு ஓடுது. இல்லைன்னா சத்தியமா முடியாது. எல்லா இடத்துலயும் என்னென்னமோ வச்சிருக்காங்க. அது என்ன பேருன்னே தெரியல. ரொம்ப பயந்துட்டோம்.
மெக்டானல்ட்ஸ் இல்லாமல் போயிடுமோ, ரொம்ப பசிக்குது. ஏன்னா எல்லாம் எடுத்துட்டு கேரி பண்ண முடியலையா, அதனால வேற எதுவும் இல்லை. என்னென்ன வாங்கியிருக்கோன்னா நகெட்ஸ், சிக்கன் நகெட்ஸ். ஓ, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அப்புறம் ஒரு பர்கர், 2 பர்கர் நேற்று வாங்கினா அதே லெமன். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் மிச்ச வேலையெல்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்டோம், நல்லா தெம்பாயிடுச்சு. இப்போ வந்து சும்மா இங்கே ஷாப்பிங் மாதிரி இல்லை, ஜஸ்ட் சுற்றி பார்த்துட்டு நம்ம லண்டனர் போயிடலாம். இங்கே பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அந்த பலூனில் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். சமைக்கி விட்டா அழகா பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க பாரு எவ்வளோ ஹைட் பாருங்க. ஹாய், தேங்க்யூ. பாத்தியா நம்மளது அழகா நமஸ்தேன்னு சொல்றாரு. இப்பதான் கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு 2 பேருக்கும். பாருங்க வாக்கிங்லேயே தெரியும், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு நம்ம வாக்கு.